அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் எல்லாம் ஒரு சிறப்பான மஜ்லிஸிலே வீற்றிருக்கின்றோம். இந்த மஜ்லிஸ் நமது வாழ்க்கையிலே ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கும் அல்லாஹ்வாலும் ரசூலாலும் அருளப்பட்ட இந்த ஷரியத்தினுடைய சட்டதிட்டங்களை தெரிந்து அமல் செய்வதற்கும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அவனது பொருத்தத்தையும் அடைந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அவகாசமாக இந்த மஜ்லிஸை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுபோன்று இந்த மஜ்லிஸிலே வாசிக்கப்படுகின்ற ஹதீஸுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் என்று வர்ணிக்கப்பட்ட ஹதீஸ்களோடு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சீரா எனும் வரலாறுகள், சரித்திரங்கள், அவர்களுடைய அஹ்லுபைத்தை சார்ந்த குடும்பத்தினுடைய வரலாறுகளை பற்றியெல்லாம் தெரிந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்க வேண்டிய உண்மையான பாசம், அன்பு, ஹுப்பை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி ஒரு சந்தர்ப்பமாக அவகாசமாக இந்த மஜ்லிஸை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த மஜ்லிஸை எமக்கு ஏற்பாடு செய்து தந்த எமது பாட்டனார் சங்கைக்குரிய மர்ஹூம் ஷேக் முஹம்மது அப்துல்லா இப்னு ஷேக் இஸ்மாயில் பர்பரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு அவர்களுக்கு பின்னால் இந்த மஜ்லிஸை சிறப்பாக்கி தந்த ஷேஹி முரப்பி ஷேக் ஹம்சா அவர்களையும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அனைத்திற்கும் மிக முக்கியமாக இந்த இடத்தை அலங்கரித்திருக்கின்ற சுல்தானுல் அவுலியா ஷேக் அஷ்ரஃப் அல் அத்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு முதற்கண் நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அதோடு இந்த உலகத்திலே அருளப்பட்ட இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து தரீகாக்களுக்கும் ஷேகான ஷேக் ஓதுல் அஹ்லம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுக்கும் எமது நன்றிகளை நாம் பாராட்டிக் கொள்ள வேண்டும். எமது தரீகாக்கு இஜாசத் தந்த அலவியா அல்லது அலவியத்துல் காதிரியா தரீகாக்கு இஜாசத் தந்த மஷாயிமார்களான சங்கைக்குரிய அஷேக் முஹம்மது அல் ஜிப்ரி அவர்களையும், சையதுனா அஷேக் அஹ்மது பின் அப்துல்லா பாஃபகி, சையதுனா ஹசன் பின் உஸ்மான் மஹ்தூமி, ஷேக் இஸ்மாயில் பர்பரி, ஷேக் அப்துல் காதர் அல் பர்பரி, ஷேக் முஹம்மது அப்துல்லா, وشيخي مربي الشيخ حمزة والشيخ شهيب علوي والشيخ غالب علوي وإخوانهم الشيخ فضيل والشيخ سالم رحمة الله عليهم ورضي الله عنهم وأرضى عنا. அவர்கள் அனைவர்களையும் நன்றியோடு இந்த இடத்திலே நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுபோன்று இந்த சிறப்பான மஜ்லிஸை நடாத்துவதற்கு இந்த மஜ்லிஸிலே நாம் ஓதுகின்ற 3 கிரந்தங்களுக்கும் இஜாசா கொடுத்த ஷேகுமார்களான ஷேக் علوي بن عبد الرحمن المشهور وسيدنا عمر بن أحمد بافقي وسيدنا محمد بن الحبيب حسين الحبشي அதுபோன்று سيدنا شيخ محمد عبد البار الأهدل محمد بن أبو بكر الشليبا علوي அதுபோன்று سيدنا الحبيب أبو بكر الأدني بن علي المشهور رضي الله تعالى عنهم ورضوا عنه அவர்களையும் இந்த இடத்திலே நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்தோடு இந்த மஜ்லிஸை சிறப்பாக நடாத்துவதற்கு எமது பாட்டனார் ஷேக் முஹம்மது அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் அவர்களுக்கு பின்னால் வந்த அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த மஜ்லிஸை சிறப்பாக நடாத்துவதற்கு உதவியொத்தாசையா இருந்த சாதாத்மார்கள், உலமாக்கள், மஷாயிஹ்மார்கள், அதுபோன்று ஹலீஃபாக்கள், இப்பொழுதும் இந்த மஜ்லிஸை சிறப்பாக நடாத்துவதற்கு உதவியாக இருக்கின்ற சாதாத்மார்கள், எமது உஸ்தாத்மார்கள், உலமாக்கள், முஸ்ரிஃபியா மாணவர்கள் மற்றும் ஹசனியா மதரசாவுடைய ஹாஃபிதுகள், இந்த நிகழ்வுக்கு மிகவும் ஒத்தாசையாக உற்சாகமூட்டக்கூடிய முஹிப்பீன்கள், முரீதீன்கள் அவர்கள் அனைவர்களையும் இந்த இடத்திலே நன்றியுடன் பாராட்டிக் கொள்வதும் நமது கடமைப்பாட்டில் உள்ளது. உண்மையில் இப்படிப்பட்ட கபூலியத்துக்குரிய இந்த மஜ்லிஸை, பாரமான இந்த சுமையை நாம் இப்பொழுது சுமந்து கொண்டிருக்கின்றோம். எந்த வகையிலும் நாம் இதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்பதை நமது மனதில் முதலில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மஷாயிஹ்மார்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பெரிய ஒரு மஜ்லிஸ், பாரமான இந்த மஜ்லிஸுக்கு பலகீனமான எங்களை பொறுப்பானவர்களாக வைத்திருக்கின்றார்கள். அதிலே நாம் அனைவர்களும் முதலில் அவர்களுக்கு நன்றிக்கடமை பாராட்ட வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன்.
இந்த மஜ்லிஸை ஆரம்பிப்பதற்கு ஒரு சில மிக முக்கியமான காரணங்கள், நோக்கங்கள் இருந்தன. ஷேக் முகமது அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல 100 வருடங்களுக்கு முன்னால் அவர்களுடைய காலகட்டத்தில் இஸ்லாமிய அழைப்பு பணி, தஅவா களம் என்பது மிக குறுகிய வட்டத்தில் தான் அமைந்திருந்தது. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பரந்த விரிந்த சமூக வலைத்தளங்களினால் அதிகப்படியான இந்த சூழ்நிலை அங்கு இருக்கவில்லை. அதனால் அவர்களுடைய தஅவாக்கள், அழைப்புகள், இஸ்லாமிய பணி அனைத்தும் தக்கியாக்களையும், ஜாவியாக்களையும், பள்ளி வாயில்களையும், மதரசாக்களையும் தான் அமைந்திருந்தன. அதை அவர்கள் உயிர்ப்பிப்பதற்காக வேண்டியே இப்படிப்பட்ட மஜ்லிஸ்களை நிறுவினார்கள். அதிலே மிக முக்கியமாக முதலாவதாக இந்த மஜ்லிஸினுடைய நோக்கம் தஅவா இலல்லாஹ், மார்க்கத்தை அவர்களுடைய முரீதீன்களுக்கும் முஹிப்பீன்களுக்கும் முஸ்லிம்களுக்கு படித்துக் கொடுப்பதும் அல்லாஹ்வின் பால் அவர்களை அழைப்பதுமாக இருந்தது. இந்த மஜ்லிஸின் மூலமாக நிறைய ஷரியத்தினுடைய சட்டதிட்டங்கள், அல்லாஹ்வின் பால் அழைக்கக்கூடிய, அல்லாஹ்வின் பால் நெருக்கி வைக்கக்கூடிய, அவனுடைய பொருத்தத்தை அழைத்து வைக்கக்கூடிய நல்ல செய்திகளை எல்லாம், ஷரியத்தினுடைய சட்டதிட்டங்களை எல்லாம் அவர்களுக்கு போதித்துக் கொடுத்தார்கள். இரண்டாவதாக அத்தர்பியல் இஸ்லாமியா. இல்மு என்பது வேறு, தஅவா என்பது வேறு, தர்பியா என்பது வேறு. தர்பியா என்பது ஒருவர் படித்த படிப்பை வைத்துக் கொண்டு அந்த படிப்பின் மூலமாக, தான் அறிந்த கற்ற அறிவின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையிலே நன்னடத்தைகளை, ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து வாழ்வது என்பதுதான் தர்பியா. அப்படிப்பட்ட தர்பியாக்கு ஒரு சந்தர்ப்பமாக இப்படியான மஜ்லிஸை அவர்கள் அமைத்துக் கொடுத்தார்கள். இந்த மஜ்லிஸினூடாக நல்ல நெறிகளை நாம் பழகிக் கொள்கின்றோம். இங்கே ஒழுக்கங்கள், நல்ல நடத்தைகள், நல்ல அஹ்லாக்குகளை நாம் தெரிந்து கொள்கின்றோம். இப்படியானவைகளுக்குத்தான் அவர்கள் அவகாசத்தையும் சந்தர்ப்பத்தையும் வழங்கக்கூடிய விதத்திலே இந்த மஜ்லிஸை அமைத்தார்கள். மூன்றாவதாக, இது ரெண்டையும் தாண்டி இஹ்யா சுன்னத்து இத்ஆமு தஆம், உணவளிக்கின்ற சுன்னத் என்பது உணவு கொடுக்கும் பழக்கத்தை உயிர்ப்பிப்பது. இந்த மஜ்லிஸினுடைய நோக்கம் வெறுமனே இல்மும் தர்பியாவும் தஅவாவும் மாத்திரமல்ல, மாறாக உணவு கொடுப்பது என்பதும் இஸ்லாத்தினுடைய ஒரு மிக முக்கியமான சுன்னத்தாக இருக்கின்றது. அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த பொழுது முதலில் இதைத்தான் அவர்கள் உற்சாகமூட்டினார்கள். அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், யா அய்யுஹன் நாஸ் அஃஷுஸ் ஸலாம் வத்இமுத் தஆம் வஸிலுல் அர்ஹாம் வஸல்லு பில்லைல் வன்னாஸ் நியாம் தத்குலுல் ஜன்னத பிஸலாம். உணவு கொடுப்பதென்பது ஒருவரை சொர்க்கத்தில் நுழைவதற்கு மிக இலகுவான வாசற்படியை அமைத்துக் கொடுப்பதை போன்று என்ற அர்த்தத்தை பகிர்ந்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸிலே அவர்கள் மிக உற்சாகமூட்டுகின்றார்கள். சலாத்தை பரப்புங்கள், உணவை கொடுங்கள், உங்களுடைய குடும்ப உறவினருடன் சேர்ந்து நடவுங்கள், இரவு நேரத்தில் தொழுங்கள், மனிதர்கள் தூங்கியிருக்கின்ற நேரத்தில் இரவு நேரத்தில் தொழுங்கள், அமைதியான முறையில் சுருக்கத்தில் நுழைவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான்காவது, இஹ்யா சுன்னத்துல் இஜ்திமாஅத் ஷர்இய்யா அல்லதி ஹிய மதாபத் ரியாதுல் ஜன்னah. அதாவது சமூக ஒன்று கூடுதல் என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய விதத்தில் அல்லாமல் ஷரியத்தினுடைய வரையறையை பேணி ஒரு சமூக ஒன்று கூடலை ஊக்குவிக்கக்கூடிய விதத்திலே இந்த மஜ்லிஸை அமைத்தார்கள். காலையில் நாம் வருகின்ற பொழுது இங்கே இருக்கின்ற நமது சகோதரர்கள், தெரிந்தவர்கள், உறவினர்கள் இந்த மஜ்லிஸை வரக்கூடிய நேரத்தில் ஒருவருக்கொருவர் ஆரவார தழுவி சந்தித்துக் கொண்டு சலாம் கொடுத்து அவர்களுடைய சுக செய்திகளை எல்லாம், துக்க செய்திகளை எல்லாம் கேட்டு நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அவகாசமாகவும் சந்தர்ப்பமாகவும், நமக்கு இருக்கக்கூடிய விரோதத்தன்மையை ஒழித்து கட்டி நண்பத்துவத்தை அதிகப்படுத்தக்கூடிய விதத்திலே, நமது ஒற்றுமையை மேம்படுத்தக்கூடிய விதத்திலே இந்த மஜ்லிஸை ஒருவருக்கொருவர் சேர்ந்து இந்த பாரமான சுமையை சுமக்குவதற்கு தகுதியானவர்களாக ஆக்குவதற்கென்றே சமூக ஒற்றுமையை ஷரியத்தினுடைய சட்டத்தை வரையறையும் பேணி அமையக்கூடிய விதத்திலேயும் ஆக்கியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த 4 அம்சங்களையும் குறிக்கோளாக கொண்டு, காரணமாக கொண்டு, நோக்காக கொண்டுதான் இந்த மஜ்லிஸை அவர்கள் ஆரம்பித்திருப்பார்கள் என்பதே எமது நல்ல அபிப்பிராயம். அதனுடைய நிமித்தம்தான் இந்த மஜ்லிஸ் இன்று வரைக்கும் கபூலியத்தாக அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட விதத்திலே நாம் இதை சுமந்து கொண்டிருக்கின்றோம். இதிலே நாம் வாசிக்கின்ற கிரந்தங்களை பார்க்கின்ற பொழுது, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹுல் புகாரி என்ற கிரந்தம்
அபு அப்துல்லா முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி ரஹ்மஹுல்லாஹு தஆலா அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 256 வஃபாத்தான இமாம். முதலில் உலகிலே சஹீஹான கிரந்தங்கள், பலகீனமான ஹதீஸ்களிலிருந்தும் வேறுபட்டு, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களிலிருந்தும் வேறுபட்டு ஒரு சரியான தகவலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அறியப்பட்ட அந்த ஹதீஸ்களை தொகுக்கக்கூடிய முயற்சி அவர்கள் செய்தார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே சுமார் 7275 ஹதீசுகள். அதிலே சில ஹதீசுகள் சில பாடங்களிலே மீட்டி வருகின்றதை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படியாக 7225 ஹதீசுகள் பதியப்பட்டுள்ளது என்பதோடு, இப்படியான அந்த புகாரி இமாம் அவர்களுடைய கபருக்கு அவர்களை ஜியாரத் செய்வதற்கு நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாம் துஆ கேட்டுக் கொள்வோம். இவர்களுடைய கிரந்தத்தை அவர்கள் வரிசைப்படுத்துகின்ற பொழுது சிறப்பான அம்சம் என்னவென்றால், அவர்கள் ஹதீஸை வெளிப்படுத்துகின்ற பொழுது, ஹதீஸை எழுதுகின்ற பொழுது முக்கியமாக இது சரியான தகவல் சரியான முறையில் அமைய வேண்டும். சிஹத் தர்ஜத்து சிஹா என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த சரியான முறையில் அந்த ஹதீஸ் அமைய வேண்டும் என்பதற்கு அவர்கள் ஒரு நிபந்தனையிட்டார்கள். அதாவது, யாரின் மூலமாக ஒருவர் ஹதீஸை அறிவிக்கின்றாரோ, அறிவித்தவரும் அறிவிக்கப்பட்டவரும் ஆளுக்கால் ஒருவருக்கொருவர் சந்தித்திருக்க வேண்டும் என்பதை சர்த்திட்டார்கள். அப்படி இருந்தால்தான் அவர்களுடைய அந்த ஹதீஸ் சஹீஹானதாக அமையும் என்பதை அவர்கள் சர்த்திட்டார்கள். இரண்டாவது, சஹீஹ் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய இமாம் முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் அல் குஷைரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மூலமாக இயற்றப்பட்ட அந்த ஹதீஸ் கிரந்தம். அது அவர்கள் ஹிஜ்ரி 261 ஆண்டு மரணித்தார்கள். அவர்களும் சஹீஹான ஹதீசுகளை சுமார் 4000 ஹதீஸ்களை சுமந்த அந்த ஹதீஸையும் நாம் இங்கு வாசிக்கின்றோம். அதிலே சில ஹதீசுகள் மீட்டி எழுதப்பட்டதை இல்லாமலாக்கினால் சுமார் 4000 ஹதீஸ்களை பொதிந்ததாக அந்த ஹதீஸ் அமைந்திருக்கின்றது. இவர்களுக்கும் இமாம் முஸ்லிம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் உண்டான வித்தியாசம் என்னவென்றால், ஹதீஸை அறிவித்தவரும் அறிவிக்கப்பட்டவரும் ஒருவருக்கொருவர் சந்திக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. மாறாக அவர்கள் ஒரே காலத்தில் வாழ்ந்திருந்தால் மட்டும் போதும் என்ற நிபந்தனையை இவர்கள் இட்டிருக்கின்றார்கள். அதுபோன்று அடுத்த கிரந்தம் நாம் வாசிக்கின்ற மஷ்ரஉர் ரவி ஃபீ மனாகிபிஸ் ஸாதத்தில் கிராம் அல் பஅலவி. எமது பஅலவியா தரீகாவை தேர்ந்த ஷேகுமார்களுடைய வரலாறுகள், அவர்களுடைய சருதைகள், அவர்கள் யாரின் மூலமாக இந்த தரீகாவை எடுத்தார்கள் என்பதும், எங்கே மரணித்திருக்கின்றார்கள் என்பதும், வாழும்போது அவர்கள் காட்டிய கராமாத்துக்கள், மாற்றங்கள், அவர்கள் காட்டிய நிகழ்வுகள் அனைத்தையும் பொதிந்ததான இந்த மஷ்ரஉர் ரவி அமைந்திருக்கின்றது. அவர்கள் ஹிஜ்ரி 1093 ஆண்டு மரணிக்கின்றார்கள். அப்படியாக இந்த கிரந்தத்திலே அவர்களுடைய பஅலவியா தரீகாவை சார்ந்த, அலவியத்துல் காதிரியா தரீகாவை சார்ந்த எல்லா ஷேகுமார்களுடைய பெரும்பான்மையான ஷேகுமார்கள் சருதைகளை அவர்கள் உள்வாங்கி இருக்கின்றார்கள். அப்படியாக இந்த 3 கிரந்தங்களும் அமையப்பட்டிருக்கின்ற அதே நேரம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த கிரந்தத்திலே முதலாவது ஹதீஸாக கிதாபு பத்இல் வஹி என்பதாக ஆரம்பிக்கின்றார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கிதாபு பத்இல் வஹி. قال الشيخ الإمام الحافظ أبو عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن مغيرة البخاري رحمه الله تعالى آمين. باب كيف كان بدء الوحي إلى رسول الله صلى الله عليه وسلم وقول الله جل ذكره إنا أوحينا إليك كما أوحينا إلى نوح والنبيين من بعده என்பதாக அவர்கள் ஹதீஸை ஆரம்பிக்கின்றார்கள். அதிலே முதலாவதாக அவர்கள் அந்நியத்து சாலிஹா, சாலிஹான எண்ணம், நியத் சம்பந்தமாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் அமல்களுக்கும் உறுதியான நிலையான இஹ்லாஸான நியத் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்திலே அவர்களும் அவர்களுடைய கிரந்தத்தில் முதலாவதாக இன்னமல் அமாலு பின்னியாத் என்ற அந்த ஹதீஸை கொண்டு வருகின்றார்கள். நியத் என்பதுதான் ஒரு அமலனுடைய எல்லா அமலனுடைய அடிப்படையும். அந்த நியத் சரியாக அமையாத பட்சத்தில் ஒருவருடைய அமல் அங்கீகரிப்பதற்கும் அவனுடைய அந்தஸ்து உயர்வதற்கும் வாய்ப்பு இல்லை என்பதை காட்டுவதோடு, ஒரு மனிதன் முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே ஒரு நியத் என்பது திசை காட்டி போன்று நல்லதையும் கெட்டதையும் பிரித்து காட்டக்கூடிய திசை காட்டி கொண்டு இருக்கின்றது என்பதையும்,
காட்டுவதற்காக வேண்டி முதல் ஹதீஸை அவர்கள் கொள்கின்றார்கள். இமாமுனா ஹத்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அலவியா தரீகாவுடைய மிக முக்கியமான ஒரு இமாம் அவர்களுடைய கிதாபில் ரிசாலத்தில் முஆவனா வல் முபாஹரா என்ற கிதாபிலே பொதுவாக சூஃபிகளிடத்திலே செய்யக்கூடிய ஒரு அமலை நாம் வாயின் மூலமாக நியத்து வைப்பது என்பது அவர்கள் வலிமையாக்கி காட்டுகின்றார்கள். அந்த வகையிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் எப்படி நியத்து வைக்க வேண்டும் என்பதை இமாம் ஹத்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ரிசாலத்துல் முஆவனா வல் முபாஹரா என்ற கிரந்தத்தில் அவர்கள் சொல்கின்ற பொழுது, யா அஹி அன் தகூன நிய்யதக ஃபீ தாஅதிக மக்சூரத்துன் அலா பிதிகாஇ வஜ்ஹில்லாஹி தஆலா. செய்யக்கூடிய எல்லா செயல்களும் அல்லாஹ்வுடைய வழிபாட்டை அவனுடைய பொருத்தத்தை மாத்திரம் உட்பட்டதாக அமைத்துக்கொள். அதோடு நாம் செய்கின்ற மேற்கொள்கின்ற ஒவ்வொரு செயல்களும் அதன் ஊடாக அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்பதை உன்னுடைய கவனத்தில் வைத்துக்கொள் என்பதாக சொல்கின்றார்கள். அதே போன்று நாம் செய்யக்கூடிய ஒரு அமலின் மூலமாக பல நியத்துக்களையும் வைக்கலாம் என்பதையும் அவர்கள் பின்வரும் சொல்கின்றார்கள். உதாரணத்திற்கு அல் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது அவர் அல்லாஹுடன் தொடர்பாடல் இருக்கின்றான், கதைத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதோடு அல் குர்ஆனின் மூலமாக சட்டதிட்டங்களை எடுக்க வேண்டும், தெரிய வேண்டும் என்பதாகவும் நியத்து வைக்கின்றான். அதுபோன்று தானும் பிரயோஜனப்பட்டு அந்த சட்டதிட்டங்களை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதாகவும் நியத்து வைக்கின்ற பொழுது ஒரே செயலில் பல நியத்துக்களை வைத்து பல கூலிகளை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த வகையிலே தான் இந்த மஜ்லிஸும் நாம் நியத்து வைக்கின்ற பொழுது இந்த மஜ்லிஸின் மூலமாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தையும் ரசூலுடைய உப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுபோன்று இங்கு கேட்கின்ற நல்ல கருத்துக்களை, நல்ல சட்டதிட்டங்களை நாமும் தெரிந்து மற்றவர்களுக்கும் தெரிந்து கொடுப்பதோடு நமது வாழ்க்கையிலே நல்ல நடத்தைகளை எடுத்து நடக்குவதற்குண்டான நியத்தையும் நாம் சுமந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் கைஃப நுசூலுல் வஹி எப்படி இறங்கியது என்பது சம்பந்தமாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸ்களை கொண்டு வருகின்றார்கள். அதிலே எப்பொழுது இந்த உலகத்திலே மனிதர்களை அல்லாஹு தஆலா வீணாக படைக்கவில்லை, மாறாக இந்த உலகத்தில் படைத்து மனிதனாக வாழ்ந்த பின்பு கியாமத்து நாளிலே அவன் எழுப்பப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வை குறை சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி அவனுக்கு வழிகாட்டுவதற்காக காலத்திற்கு காலம் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அல்லாஹ் அனுப்பி கொண்டிருந்தான். மனிதர்களுக்கும் இறைவனுக்கும் உண்டான தொடர்பை ஏற்படுத்துவதற்கும் அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கும் சரியான நேரான பாதையை அவர்களை காட்டிக் கொடுத்து அவர்களை மடமையிலிருந்து ஒளிமைக்கு ஆக்குவதற்காக வேண்டும், தீய செயல்களிலிருந்து விலக்கி நல்ல செயல்களை காட்டுவதற்காக வேண்டியே நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்புகின்றான். அந்த ரிசாலத்து சமாவியா என்று இறைவனால் அருளப்பட்ட, வானத்திலிருந்து இறைவனால் அருளப்பட்ட அந்த நிகழ்வு எப்படி அமைந்திருந்தது என்பதை காட்டுவதற்காக வேண்டியே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஹீனுடைய பாடத்தை பற்றி சொல்கின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஹியை மூன்று விதமாக பிரிக்கின்றார்கள். அதிலே முதலாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகின்ற பொழுது ஒரு சப்தத்தினுடைய மணி ஓசையினுடைய சப்தத்தின் மூலமாக அவர்களுக்கு வஹி வரக்கூடியதாக அமைந்திருந்தது. அப்படி வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு அது மிக கடுமையாக இருந்ததாகவும் மிக கஷ்டப்பட்டு விளங்கக்கூடியதாக இருந்ததாகவும் என்று ஷரகுகள் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இரண்டாவதாக வஹியை அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு மனிதனுடைய ரூபத்திலே அறிவிக்கின்றான். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித ரூபத்தில் திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தோற்றத்தில் வந்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றத்தில் வந்து வஹியை கொடுத்ததாகவும் ஹதீஸிலே பதியப்பட்டிருக்கின்றன. மூன்றாவது அர்-ரு'யா ஸாதிகத்து, உண்மையான கனவு. கனவு என்பது நுபுவத்தின் ஒரு அங்கம் என்பதாகவும் மற்றும் சில ரிவாயத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்ற விதத்திலே அவர்களுக்கு கனவின் மூலமாகவும் சில செய்திகள், சில ரிசாலத்துக்கள், தகவல்கள் அல்லாஹ்வின் புறந்து அடுக்கப்பட்டது என்பதை மூன்று விதமாக காட்டி அந்த வஹியை எப்படி அமைந்திருந்தது என்பதாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். தனக்கு வந்த அந்த வஹியை, செய்திகளை எல்லாம் தான் மாத்திரம் வைத்துக் கொள்ளக்கூடாது, அது மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும். இந்த மார்க்கம்
லில் ஆலமீன், உலக மக்கள் அனைவர்களுக்கும் மனிதவியல் சம்பந்தப்பட்ட அனைத்து செய்திகளையும் உள்ளடக்கி, சமூக செய்திகள் அனைத்தையும் உள்ளடக்கி ஒருவர் நேர்வழி பெறுவதற்குண்டான அனைத்து வழிகளையும் காட்டக்கூடிய இந்த செய்தி தஅவா, ரிசாலத், தூதுத்துவம், இது அனைவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்காலத்தில் அரேபிய தீபகற்பத்தில் வாழ்ந்த எல்லா அரசர்களுக்கும் கடிதம் அனுப்பினார்கள். கடிதம் அனுப்புகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடமைப்பாடு இருந்தது, இந்த தஅவத்தை, இந்த ரிசாலத்தை இது அனைவருக்கும் சொல்லப்பட வேண்டும் என்பது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடிதங்கள் அனுப்பக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய ஆள் பலமோ அவர்களுடைய சமூகமோ பெரிதாக இருக்கவில்லை. மாறாக இறைவன் மீது நம்பிக்கை வைத்து, தவக்கல் வைத்து அவர்கள் அனுப்பினார்கள். அதிலே குறிப்பாக ஹபஷா, அபிசீனியா, இப்பொழுது இருக்கக்கூடிய அபிசீனியா மன்னர் நஜ்ஜாஷி அவர்களுக்கு அனுப்பியிருந்தார்கள். அதுபோன்று ரூம் தேசத்தின் மன்னர் ஹிரக்கல், அதுபோன்று பஹ்ரைனுடைய மலிக் முன்திப் பின் சாவன் அவர்களுக்கும் அனுப்பியிருந்தார்கள். இப்படியாக அனைவர்களுக்கும் அனுப்பிய அந்த தூதுனுடைய கடிதங்கள் அவர்களுக்கு சேர்ந்தும் சிலர்கள் ஈமான் கொண்டார்கள், இன்னும் சிலர்கள் அதை ஈமான் கொள்ளவில்லை என்பதையும் நாம் இன்றைய தினத்தில் வாசித்தோம், படித்தோம். இப்படியாக அனுப்பப்பட்ட அந்த ரிசாலத்தில் மிக முதன்மையானதும் முக்கியமானதும் தான் கிதாபுல் ஈமான், ஈமான் சம்பந்தப்பட்டது. ஈமான் என்பது அல்லாஹ்வுடைய தொடர்பை, உறுதிப்பாட்டை, நம்பிக்கை கொள்வது. அந்த ஈமான் தான் தீனுடைய, மார்க்கத்தினுடைய அடிப்படை என்பதை காட்டக்கூடிய விதத்திலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஈமானுடைய தூண்கள் அல்லது அடிப்படைகள் என்பதாக பாடமிட்டு ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்பதாக காட்டுகின்றார்கள். இப்படியாக ஈமான் கொள்வதென்பது அல்லாஹ்வை கொண்டும், அவனுடைய அமரர்கள் மலக்குமார்களை கொண்டும், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட வேதங்களை கொண்டும், அவரால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்களை கொண்டும், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் நன்மைகளும் தீமைகளும் நடக்கின்றன என்பதை கொண்டும் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை பிரதிபலிக்கக்கூடிய அந்த ஹதீஸை கொண்டு வருகின்றார்கள். ஈமான் கொண்ட ஒருவர் வெறுமனே முஃமினாக ஆகிவிட முடியாது என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய விதத்திலே இஸ்லாத்தினுடைய கட்டிடத்தை பற்றி மறுகாலம் திரும்பவும் ஹதீஸ்களை கொண்டு வருகின்றார்கள். அன்னல் இஸ்லாம யகூமு அலா ஹம்ஸத்தி அர்கானின், 5 அம்சங்களை கொண்டதாக இஸ்லாத்தினுடைய அந்த தூண்களை வெளிப்படுத்துகின்றார்கள். அதிலே ஷஹாதத்து அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன சய்யிதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அதுபோன்று அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரை கொண்டும் சாட்சியம் பகர்வது, தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத் கொடுப்பது, நோன்பு பிடிப்பது, ஹஜ்ஜி, வசதி உள்ளவர்களுக்கு ஹஜ்ஜி செய்வது என்பதும் இஸ்லாத்தினுடைய கட்டிடங்கள், மிக முக்கியமான அம்சங்கள் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஹதீஸ்களை கொண்டு வருகின்றார்கள். ஒருவர் முஃமினாகி முஸ்லிமாகுவது என்பது இந்த கடமைகளை மாத்திரம் செய்வது அல்ல, மாறாக ஈமானுடைய சில பிரிவுகள், பிரிவுகள் இருக்கின்றன. அவைகளையும் எடுத்து நடப்பது அவசியம் என்பதை எடுத்து காட்டக்கூடிய விதத்திலே சில ஹதீஸ்களை கொண்டு வருகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஈமானு பித்உன் வ ஸபஊன ஷுஅபத்தன், ஈமான் என்பது 70 சொச்சம் கிளைகளை கொண்டது என்பதாக சொல்கின்றார்கள். அதிலே ஆரம்பமாக வெட்கப்படுவது சம்பந்தமாக சொல்கிறார்கள். அல் ஹயாஉ மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானுடைய கிளைகளில் என்றும் உள்ளது என்பதாக சொல்கின்றார்கள். ஒருவர் வெட்கப்படுகின்ற பொழுதுதான் செய்கின்ற செய்யக்கூடிய தவறுகளில் இருந்து தன்னை தவிர்த்துக் கொள்கின்றான். அது அர்த்தமல்ல பலகீனம் என்பது. இஸ்லாம் எப்பொழுதும் பலகீனத்தை விரும்புவதில்லை. அல் முஃமினுல் கவியு கைரும் மினல் முஃமினித் ضعீஃபி, ஒரு பலமான முஃமின் என்பவர் பலகீனமான முஃமினை விட சிறந்தவர் என்பதாக சொல்லி காட்டப்படுகின்ற இந்த மார்க்கத்தில் வெட்கப்படுவதற்கும் பலகீனத்திற்கும் உண்டான வித்தியாசத்தையும் வேறுபாடுகளையும் தெரிந்து வைத்துக் கொண்டு வெட்கத்தை, இஸ்லாத்தினுடைய வரையறைகளை எடுத்து நடப்பதற்கு பாவித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, அல் முஸ்லிமு, மற்றொரு கிளை, அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அதிகமான தவறுகளை செய்கின்றோம். நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது, நாம் செய்கின்ற அமல்களை வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை நமக்கு ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதையோ, அல்லது நாம் தான் சரியானவர் என்றும்
படித்தவர் என்றும் ஆலிம் என்றும் தெரிந்து வைக்காமல் நம்மளே நடக்கின்ற தவறுகள் நமக்கு தெரியாது, குறைகள் நமக்கு தெரியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டுள்ள, நமது கண்களிலே இருக்கக்கூடிய அவை நமக்கு தெரியாமல் பிறருக்கு தெரியும். அப்படியாக தவறுகள் அடுத்தவர்கள் இருக்கின்ற பொழுதும் கூட அந்த தவறுகளை நாம் பகிரங்கப்படுத்தக்கூடாது. ஒரு முஸ்லிமுக்கு நாவினாலோ கையினாலோ தீங்கிழைக்க கூடாது. ஒரு முஸ்லிமை அமைதிப்படுத்த வேண்டும் என்பதையே இந்த ஹதீஸ் சுட்டிக்காட்டுகின்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனூ அன் துஸீபூ கௌம் பிஜஹாலத்தின் ஃபஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். ஒருவருடைய தவறான செய்திகள், தவறான நிகழ்வுகள் வருகின்ற பொழுது அதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி இல்லாத பொழுது நீங்கள் அந்த நினைத்த செய்த செயல் மீது பின்னால் வருத்தப்படுவீர்கள் என்பதாக அல் குர்ஆன் பறைசாட்டுகின்றது. அந்த வகையில் ஒரு முஸ்லிம்களுடைய குறைகள் தெரிந்தாலும் அதை மறைப்பதென்பதே நோவினை அடையக்கூடாது என்பதை பறைசாட்டக்கூடிய விதத்திலே இந்த மஜ்லிஸையும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் யாரையும் தாழ்ந்த மனத்துடன் பார்க்கக்கூடாது. பலகீனமாக இருக்கக்கூடியவன் இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடியவனாக இருக்கின்றான். பலகீனமாக இருக்கக்கூடிய பார்வை இருந்தாலும் லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ர என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். பலகீனமாக இருக்கக்கூடிய சிலர்கள் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்கின்ற பொழுது அவருடைய துஆ கபூலாகும் என்பதையும் இங்கு நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுபோன்று ஒரு முஃமின் தவறான நிகழ்வுகள், செய்திகளை மற்றவர்களை பரத்துவதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். உரிய முறையில் அப்படி தகவல்கள் வந்தால் அதை தெரிந்து சரியான முறையில் தீர்த்துக் கொள்வதே முஸ்லிமுக்கு அழகான ஒன்று என்பதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோன்று லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்ப லி நஃப்ஸிஹி. ஒரு முஃமினுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவது, சந்தோஷத்தை நுழைப்பது என்பதும் ஈமானுடைய அம்சங்களில் நின்றும் கிளைகளில் நின்றும் உள்ளது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. ஈமானிய சகோதரத்துவம் என்பது ஒரு சமூகத்தினுடைய வெற்றியினுடைய வாய்ப்பாக அமைந்து கொள்ளும். காரணம், பிரிந்திருக்கக்கூடிய சமூகத்தை விட சேர்ந்திருக்கக்கூடிய சமூகத்தினுடைய செய்திகள் பலமாக அடுத்த சமூகத்துக்கு பேசி சேருகின்றது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அய்யுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூஹு. அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், ஓ மனிதர்களே, நீங்கள் ஒருவரை தப்பாக பேசுகின்ற பொழுது அவருடைய மாமிசத்தை பச்சையாக சாப்பிடுவதை விரும்புகின்றீர்களா? அப்படி நீங்க விரும்ப மாட்டீர்கள் அல்லவா என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு மிகவும் தெளிவாக இப்படியான செய்திகளை வலியுறுத்தி காட்டுகின்றான். அதுபோன்று ஈமானுடைய மற்றும் ஒரு கிளை ஹுப்புர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கம் நமது மனிதவியல் சம்பந்தப்பட்ட, சமூகம் சம்பந்தப்பட்ட அனைத்து, ஒரு மனிதன் காலை எழும்பியது முதல் கொண்டு அவன் தூங்கும் வரைக்கும் உண்டான அனைத்து அவனுடைய அம்சங்களையும் நிகழ்வுகளையும் சம்பந்தப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம வழிகாட்டி இருக்கின்றார்கள். அந்த வழிமுறைகளை எடுத்து நடப்பதை போன்று அவர்களை அன்பு வைப்பதோடு அவர்களுடைய குடும்பத்தினர்களையும் அன்பு வைப்பதும் ஈமானுடைய கிளைகளில் நின்றும் உள்ளது என்பதாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை எடுத்து காட்டுகின்றார்கள். அதுபோன்று ரபீஅத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு முறை தங்கி இருந்தேன். அப்பொழுது அவர்களுடைய கதா ஹாஜத் செய்வதற்கும் வுது எடுப்பதற்கும் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன். அப்பொழுது அவர்கள் கேட்கின்றார்கள், ஃபகால லி சல், ஓ ரபீஆவே நீ கேளு என்பதாக சொன்னார்கள். அதற்கு ரபீஆ இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபகுல்து அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah. அல்லாஹ்வின் தூதரே, நாம் உம்மிடத்தில் கேட்கக்கூடியது உங்களுடன் சொர்க்கத்தில் இருப்பதை நான் விரும்புகின்றேன், முராஃபகத உங்களுடன் சேர்ந்திருப்பதை நான் விரும்புகின்றேன் என்பதாக கேட்கின்றார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், இது அல்லாத வேறு ஏதும் உண்டா என்று கேட்ட பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், அதை மாத்திரம்தான் நான் கேட்கின்றேன் என்பதாக சொல்கிறார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், கால ஃபஅஇன்னி அலா நஃப்ஸிக பிகத்ரத்தி ஸுஜூத். நீ என்னுடன் இருக்க விரும்புகின்றாய் என்றால் சுஜூதிலே அதிகமாக சுஜூத் செய்வதை பழக்கப்படுத்திக் கொள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பு வைக்கின்ற பொழுது அவர்கள் காட்டித் தந்த அனைத்து வழிமுறைகளையும் நாம் எடுத்து நடக்க வேண்டும். அதுபோன்றுதான்
ஃபித்னாக்களிலிருந்து நாம் பயந்து கொள்வது, தவிர்ந்து கொள்வது. ஹபீப் அபூபக்கர் அத்னி மஷ்ஹூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், அல் ஃபித்னத்து நாயிமத்துன் லஅனல்லாஹு மன் யூகிதுஹா அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் ஹதீஸ் என்பதாகத்தான் அவர்களுடைய உஸூஸ் வல் முத்தலகாத் என்ற கிரந்தத்தில் எழுதியிருக்கின்றார்கள். அந்த வகையில் ஃபித்னா என்பது உறங்கி இருக்கக்கூடிய ஒன்று. அதை யாரு எழுப்பி அந்த ஃபித்னாவை பரத்துகின்றானோ அல்லாஹ் அவனுக்கு லஅனத் செய்யட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக எச்சரிக்கின்றார்கள். அதுபோன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் ஒரு ஹதீஸிலே உணவு கொடுப்பது சம்பந்தமாக அதுவும் ஈமானையும் இஸ்லாத்தையும் பிரித்தறியக்கூடிய அந்த ஃபரஅல் கிளைகள் நின்றும் உள்ளது என்பதை சுட்டிக்காட்டுகின்ற விதத்திலே கைருக்கும் மன் அத்அம தஆம, உங்களிலே சிறந்தவர்கள் உணவு அளிக்கக்கூடியவர்கள் என்பதாகவும் மற்றொரு ரிவாயத்தில் உங்களிலே சிறந்தவர்கள் உணவை கொடுத்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்கள் என்பதாகவும் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இப்படியாக இந்த கிரந்தங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அருளப்பட்டு எமது கை வரைக்கும் கிடைத்த இந்த 3 கிரந்தங்களையும் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் தெரிந்து அல்லாஹ்வையும் ரசூலையும் நெருக்கி வைக்கக்கூடிய அவர்களுடைய அவருடைய அன்பை அதிகப்படுத்தக்கூடிய விதத்திலே நமது வாழ்க்கையில் நல்ல செயல்களை பின்பற்றி அல்லாஹ்வின் ரசூலின் ரிதாவையும் அவர்களுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நெருக்கத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே இந்த மஜ்லிஸை நாமும் ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், நாம் செய்த தவறுகள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. நமது மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யார் யாரெல்லாம் கபருடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய கபர்களை எல்லாம் விசாலப்படுத்தி ஒளிமயப்படுத்துவாயாக. எங்களிலே யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ இந்த மஜ்லிஸினுடைய பொறுப்பினால் 30 நாட்களுடைய பொறுப்பினால் இதை அவர்களின் மீது பாரம் சாட்டி அவர்களுடைய நோய்களை இடைப்பட்ட காலப்பகுதியிலே அவர்களை சுகத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், பொருளாதாரத்தில் கஷ்டப்படக்கூடியவர்கள், தொழிலட்டு இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய பொருளாதாரத்திலே விரிசல் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் அனைவர்களுக்கும் பொருளாதாரத்திலே விசாலத்தையும் பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்துவாயாக. யார் திருமணம் முடிப்பதற்காக வேண்டி காத்துக்கொண்டு சரியான ஜோடி பந்தங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை இந்த மஜ்லிஸின் பொறுப்பினால் மஷாயிஹ்மார்களுடைய பொறுப்பினாலும் ஏற்படுத்துவாயாக. யார் யாரெல்லாம் திருமணம் முடித்து குழந்தை இல்லாமல் இருக்கின்றார்களோ தவிர்க்கின்றார்களோ அவர்களுக்கு சாலிஹான சந்ததியினர்களை உருவாக்குவாயாக. நாம் செய்த தவறுகளை யா அல்லாஹ் கபூலியத்திற்கக்கூடிய இந்த மஜ்லிஸிலே யார் யாரெல்லாம் இருந்தார்களோ, யார் கபூலியத்தை பெற்றார்களோ, யார் இதுக்கு பிறகு வருகிறார்களோ அவர்கள் அணியினுடைய கபூலியத்தை கொண்டும் எங்களுடைய எல்லா துஆக்களையும், எல்லா சாலிஹான நல்ல இஹ்லாஸான நல்ல எண்ணங்களையும், எங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தியாக்குவாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.